நாம் செபிக்கலாம். தலையில் தாழ்த்தி நம்ம செபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, என்னை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தலத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே, இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த இடத்தில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார்கள் அப்பா. அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவங்களோடு நீங்கள் பேசுங்க அப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்ன வார்த்தைக்கு நான் அடியனை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. அடியனை மறைத்து நீர் உம்மை வெளிப்படுத்தி தாரும். என்னை உம்முடைய அக்கினிக்குள்ளாக மறைத்து நீர் உம்மை வெளிப்படுத்தும் அப்பா. தேவனை கேட்கிற பிள்ளைகளுடைய காதுகளை விருத்த சேதனம் பண்ணும். அவருடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணும். கர்த்தாவுடைய உதடுகளை விருத்த சேதனம் பண்ணும். அவர்களுடைய துதிகள், அவருடைய செவிகள், தேவனை அவருடைய இருதயம் ஒவ்வொன்று கர்த்தாவே விருத்த சேதனம் பண்ணப்பட நீங்க உதவி செய்வீராக. தேவனை கேட்ட வார்த்தை அப்படி விட்டுவிடாதபடி அதன்படி நடப்பதற்கு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க நீங்க உதவி செய்ய முடியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. தேவனை தூரத்துக்கு சென்றிருக்கிற மகனை நீங்க ஆசீர்வதிங்க. சுகபத்திரமாக கொண்டு போனீர், சுகபத்திரமாக கொண்டு வந்து சேரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தறிகிறோம். தேவனை இந்த இடத்தில் நடக்க பிறந்த மகிமை, அதே மகிமை அந்த இடத்துல இறங்கத்தக்க நீ உதவி செய்யும். நீங்க ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யெகோஷுவா மேசியாவின் நாமத்தை கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிப்போம், மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்த எந்த இடத்துல வந்து நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இது அப்படியே நம்ம ஆங்கிலத்தில் படிக்க போகிறோம். கொஞ்சம் அதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், வாசிங்க. 24ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கிலீஷில் வாசிங்க. கிங் ஜேம்ஸ் யார்கிட்டே இருந்துல வாசிங்க. In all place where I cause my name to be remembered. என்னுடைய நாமத்தை நான் எங்க வைக்கிறேனோ, வேற இன்னும் கிங் ஜேம்ஸ் இருக்குதா? I record my name அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்லி சொல்றாரு? என்னுடைய பேரை நான் எங்க ரெக்கார்டு பண்றேனோ அந்த இடத்துல வந்து நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை வைக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் சொல்றார், நீ எந்த இடத்துல நான் என் பேரை நான் ரெக்கார்ட் பண்றேனோ அந்த இடத்துக்கு நீ பலிபீடத்தை கொண்டு வரும்போது, பலிகளை கொண்டு வரும்போது அந்த இடத்தில் தானே நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வாதம். எல்லா இடத்துலையும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதம் இல்லை. எந்த இடத்துல ஆசீர்வாதம்? எந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய நாமத்தை ரெக்கார்ட் பண்றாரோ, எந்த ஆலயத்துல கர்த்தர் தம்முடைய பேரை ரெக்கார்ட் பண்றாரோ அந்த இடத்துல நீங்க பலியை கொண்டு வரும்போது அந்த இடத்தில் தாமே கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எகிப்து தேசத்துட்டு வெளியே வரும்போது மோசே அவங்களை வனாந்தரத்தின் வழியா வழி நடத்தி கொண்டு வர அந்த அவங்க பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை கர்த்தர் என்ன செய்துட்டு இருக்கிறார்? வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இப்படி வழி நடத்திட்டு இருக்கும் போது திடீரென்று மேகஸ்தம்பம் ஒரு இடத்துல நின்ன உடனே அங்கே கேம்ப் போடுவாங்க, அங்கே டென்ட் அடிப்பாங்க, கூடாரம் கட்டுவாங்க. கூடாரம் கட்டி அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தையும் கட்டி அந்த இடத்துல ஒரு ஆராதனை ஸ்தலத்தை செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு இடமா அந்த மேகஸ்தம்பம் திடீர்னு கிளம்பினோடனே இவங்களும் சட்டிப்பட்டியெல்லாம் தூக்கிட்டு என்ன செய்வாங்க? கிளம்புவாங்க. இப்படி ஒவ்வொரு இடமா கடந்து சென்று இப்போ கர்த்தர் மோசிட்டு சொல்றார், நான் எந்த இடத்துல என் பேரை ரெக்கார்டு பண்றேனோ அந்த இடத்துல நீங்க பலிகளை கொண்டு வருவீர்கள். அந்த இடத்தில் தாமே நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல தான் நீங்க என்ன செய்ய முடியும்? பலியை கொண்டு வர முடியும். எல்லா இடத்துலயும் அவர் என்ன செய்ய முடியாது? அக்செப்ட் பண்ண முடியாது. கர்த்தர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ,
அங்கதான் நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். பாருங்க, எதுவரைக்கும் இந்த ஆபிரகாம் அங்க போலையோ அது வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளல. பாருங்க, இவனுக்கு கிடைத்த ஒரு வார்த்தை என்னன்னா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கதான் நான் உன்னை செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அதே போல இங்க கர்த்தர் உங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை கூற விரும்புகிறார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு நம்ம எங்க போகணுமா, எந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய பேரை ரெக்கார்டு பண்றாரோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும், கிடைக்கும். பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. பாருங்க, 1-2 வார்த்தையினால தான் ஒரு காரியம் என்ன செய்யும், உறுதிப்படும். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. உபாகமம் 12ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம், அதாவது தன்னுடைய பெயர் எந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணுகிறாரோ அந்த நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும். எத்தனை இடமா, ஒரு இடம் உண்டாயிருக்கும். அந்த இடத்தில் அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு என்னென்ன கட்டளையிட்டனோ அது யாவையும், உங்கள் சர்வாங்க தகன பலிகள், உங்கள் பலிகளையும், உங்கள் தசம பாகங்களையும், நீங்க படைக்கிற ஒவ்வொரு படைப்புகளையும், நீங்க என்னென்ன பொருத்தனை பண்ணுகிறோம் அந்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் சந்தோஷப்படு. கர்த்தர் சொன்னார், நான் தெரிந்து கொள்ளுகிற ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துல நான் என்னுடைய பேரை நான் என்ன செய்வேன், ஸ்தாபிப்பேன். அந்த இடத்துக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா என்ன செய்யணும், வரணும். பாருங்க, கர்த்தர் விரும்புற காரியம் என்ன அப்படின்னா, தேவன் ஒரு இடத்தை ரெக்கார்ட் பண்றார், ஒரு தன்னுடைய பேரை ஒரு இடத்துல சூட்ட விரும்புறார். அந்த இடத்துல தான் எல்லா தேனீக்களும் என்ன செய்யணும், நம்ம அங்க சேரணும். அந்த இடத்துல தான் எல்லாம் சேரணும் அப்படின்னு சொல்றார். பாருங்க, அன்னைக்கு என்ன சிஸ்டமோ அந்த சிஸ்டம் மாறவே செய்யாது. அது ஒரு நாளும் என்ன செய்யாது, மாறாது. கர்த்தர் கிளியரா சொல்லிட்டார், என்னுடைய பேரை நான் எந்த இடத்துல ரெக்கார்ட் பண்றேனோ. பாருங்க, அது இங்கிலீஷ்ல வாசிங்க. Then there shall be a place, ஒரு இடம் உண்டு, which Yahweh பாருங்க, அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு இடத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார். எதுக்கு, தன்னுடைய பெயரை to dwell the போதும். பாருங்க, தன்னுடைய பெயரை எங்க வைத்து அங்க வாசம் பண்ணும்படியாக அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு இடத்தை அவர் என்ன செய்யறார், தேர்ந்தெடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் என்ன செய்றாங்க, ஒரு இடமா அவங்களுக்கு, அவங்க வனாந்தரத்தில் பிரயாணம் பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இங்க கூடாரம் அடிப்பாங்க, அங்க இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல கூடாரம், இப்படி அவங்க கூடாரம் அவங்க பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் கட்டி அவங்க ஒரு நிலையான ஒரு இடம் அவங்களுக்கு என்ன செய்யல இல்லை. ஆனா கர்த்தர் சொன்னார், நான் ஒரு இடத்தை உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன். அந்த இடத்தை நான் சூஸ் பண்ணுவேன். அந்த இடத்தில் தான் நான் என்ன செய்வேன், என்னுடைய பெயரை நான் என்ன செய்வேன், அங்க விளங்க பண்ணுவேன். அந்த இடத்துக்கு நீங்க வரும்போது நான் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். பாருங்க, இங்க வேதம் கிளியரா கர்த்தர் சொல்றார், ஒரு இடத்தை இண்டிகேட் பண்ணி அந்த இடத்துல நீங்க வந்தாதான் உங்களுக்கு என்னது, ஆசீர்வாதம். அந்த இடத்துல என்ன இருக்க போது, அந்த இடத்துல கர்த்தருடைய பெயர் இருக்கும், அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் இருக்கும். எந்த இடத்துல தேவனுடைய நாமம் இருக்குதோ அந்த இடத்துக்கு நீங்க போனாதான் உங்களுக்கு அங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த காரியங்களை அப்படியே உங்க மனசுல என்ன செய்யுங்க, இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் மேல நம்ம இப்போ ஒரு காரியத்தை என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதுல 10ஆம் வசனத்துக்கு நம்ம திருப்புவோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும், பாருங்க நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. போதும். பாருங்க, இங்க கர்த்தர் சொல்றார், சமாதான கர்த்தர் யாரா, அப்படிதானே கொடுத்திருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல கொஞ்சம் வாசிங்க.
the scepter, அதாவது செங்கோல் யூதா விட்டு நீங்காது. until யார் வரணுமா? ஷீலோ. எதுவரைக்கும் சமாதான கர்த்தர் வரும் அளவும் அப்படின்னு சொல்லி தமிழ்ல கொடுத்துருக்குது. ஆனா இங்க இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா until ஷீலோ கம். இந்த ஷீலோ வந்து சாலேம் அப்படிங்கிற பெயரை வச்சு அவங்க என்ன செய்றாங்க, அது சமாதான கர்த்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது என்ன அப்படின்னா ஷீலோ என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது வியப்பா இருக்கும். அதனுடைய காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இது மேசியாவுடைய குணத்தை வெளிப்படுத்துது. இந்த சீலோவிலே கர்த்தர் எதுவரைக்கும் சீலோ வரலையோ அது வரைக்கும் செங்கோல் யூதா விட்டு என்ன செய்யாது, நீங்குவதில்லை. until ஷீலோ comes. பாருங்க, இந்த ஷீலோ யார்? இந்த ஷீலோங்கிற இந்த நபர் யார்? இந்த சீலோவை பற்றி கர்த்தர் ஏன் இப்படி கருதி சொல்றார்? செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது, நியாய பிரமாணிகன் அவன் ஒளிவதில்லை அப்படின்னு சொல்லி ஏன் இந்த காரியத்தை சொல்லணும்? இதுக்கும் இந்த சீலோவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது பாருங்க. இந்த சீலோவுக்கும் இந்த ஆலயத்தை பற்றி நம்ம பேசுறோமே, இந்த ஆலயத்துக்கும் நெருங்கிய ஒரு சம்பந்தம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அந்த எகிப்து கடந்து வரும்போது கூடாரம் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் அப்படியே பாஸ் ஆகி வருது. அப்பதான் கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு நிலையான இடத்தை நான் என்ன செய்வேன், தருவேன். அந்த இடத்துல நான் என் பேர் என்ன செய்வேன், விளங்க பண்ணுவேன். அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஆனா இவங்களுக்கு நிலையான இடமே இல்லை. இவங்க கடந்து வந்துகிட்டே இருக்காங்க. மோசேயுடைய காலம் முடிஞ்சிட்டு அடுத்தது யோசுவாவுடைய காலம் வந்தது. இந்த யோசுவாவுடைய காலம் வரும்போது யோசுவா யோர்தானை தாண்டி வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துக்கு வராங்க. பாருங்க, யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரின் சபையோர் எல்லாம் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரின் சபையோர் எல்லாம் எங்க கூடினார்களா? சீலோவிலே கூடி இங்கதான் எந்த கூடாரத்தை நிப்பாட்டிட்டாங்க, ஆசரிப்பு கூடாரத்தை. அதாவது ஒரு ஆலயத்தை முதல்ல ஒரு இடத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார்னா அது எந்த இடம்? சீலோ அப்படிங்கிற இடம். இந்த இடத்துல ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டார், நிறுத்திட்டார். ஆசரிப்பு கூடாரம் அங்க கர்த்தர் ஸ்தாபிக்கிறா பாருங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் என்ன செய்யணும், விளங்க பண்ணணும். எங்க இருக்குது அந்த பேர்? இந்த சீலோவுக்குள்ள அது எங்க ஒளிந்திருக்குது, அந்த பெயர் எங்க ஒளிந்திருக்குது, இதை நம்ம என்ன செய்யணும், தேடணும். பார்த்துடுங்க, சீலோல கர்த்தருடைய நாமம் இருக்கு அப்படின்னா அப்போ சீலோக்குள்ள கர்த்தருடைய பெயர் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாவே கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னதாயிட்டு, சக்சஸ் ஆயிட்டு. பாருங்க, வேதம் சொல்லுது, இந்த சீலோவிலே இஸ்ரவேல் சபையோர் எல்லாரும் கூடி அவங்க ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்தார்களா, நிலைநாட்டினார்கள். அந்த இடத்துல தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அந்த இடத்துல தான் எல்லாரும் பலிகளையும் காணிக்கைகளையும் தசபாகங்களையும் அவன் மற்ற எல்லா பொருத்தனைகள் எல்லாத்தையும் செய்தாங்க, அந்த இடத்துக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய பிளெஸிங் வர ஆரம்பிச்சது. கர்த்தருடைய மகிமை இப்ப எங்க இறங்கிட்டு, சீலோல கர்த்தருடைய மகிமை குளோரி எங்க இறங்கிட்டு அப்படின்னா சீலோல என்ன செஞ்சுட்டு இறங்கிட்டு அங்கிருந்து கர்த்தர் அவங்களோடு பேச ஆரம்பிக்கிறார். அந்த சீலோங்கிற அந்த கூடாரத்தில் இருந்து எந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அவங்களோட என்ன செய்யறாரு, இப்போ பேச ஆரம்பிக்கிறார். இந்த சீலோன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? மேசியாவுடைய குணம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்னது? மேசியாவுடைய குணம். இந்த மேசியாவுடைய குணம் எங்க இருக்குதோ, மேசியாவுடைய பெயர் எங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் கர்த்தர் அங்க வந்து என்ன செய்யறார், நம்மளை ஆசீர்வதிப்பா. மற்ற இடத்துல என்ன செய்ய மாட்டார், ஆசீர்வதிக்கவே மாட்டார். பார்த்துடுங்க, நம்ம நினைப்போம், சிலவங்க நினைப்பாங்க, சர்ச்சுக்கெல்லாம் எதுக்கு போகணும், சர்ச்சுக்கெல்லாம் தேவையில்லை. எந்த இடத்துல தேவனுடைய பெயர் இருக்குதோ அந்த இடத்துக்கு போனாதான் அங்கே என்னது, ஆசீர்வாதம். வீட்டில இருந்து ஆசீர்வாதம் இல்லை. சிலவங்க பாருங்க, தீர்க்க தரிசனம் வரம் வந்துடும். தீர்க்க தரிசனம் வரம் கிடைச்சுன்னா என்ன நடக்குமோ தெரியாது, காலர் டைட் ஆயிரும்.
அது கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச்சுக்கு வர்றது கட் பண்ணுவாங்க. என்ன ஆயிட்டு சிஸ்டர், ஏன் இன்னைக்கு வரல? ஒரு 4-5 பேர் ஜோமன் வந்துட்டாங்க பார்த்துடுங்க, அதனால தான் இன்னையில என்ன செய்ய முடியல, வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது பாருங்க, அந்த டைவர்ஷன் எப்படி நடக்கு பாருங்க. அந்த தீர்க்கதரிசனம் வரும்போது அவங்க தங்களை என்னதோ மெச்சிக்கொள்ளுறாங்க. அந்த இடத்த விட்டு சபை விட்டு நீங்கி ஒரு வீட்டில் உட்கார்ந்து அவங்க அங்க தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அது தேவனுடைய ஆவி கிடையாது. எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க. அந்த ஸ்பிரிட் வந்து தேவனுடைய ஆவி இருக்க முடியாது. பைபிள்ல ஒரே ஒரு நபர் வீட்டில் உட்கார்ந்து தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருந்தார். யார் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? வீட்டில் உட்கார்ந்து தீர்க்கதரிசனம் சொன்ன ஒரு சகோதரன் யார் தெரியுமா? கரெக்ட் தான். யாரு? சவுல் ராஜா. சவுல் ராஜா எப்போ தீர்க்கதரிசனம் சொன்னா? கர்த்தருடைய ஆவி விலகி பிசாசுனுடைய ஆவி அவனுக்குள்ள வந்த உடனே அவன் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தானா? தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க, வீட்டுக்குள்ள வந்து தீர்க்க தரிசனம் சொன்னா அது தீர்க்க தரிசனம் கர்த்தர் எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னா சபை பக்தி விருத்திக்கு ஏதுவாக வளர வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் தீர்க்க தரிசனம் வரத்தை என்ன செய்றார்? கொடுக்கிறார். வீட்டில் உட்கார்ந்து தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு அல்ல, அது சபை பக்தி விருத்திக்கு ஏதுவாக என்ன செய்யணும்? வளரணும். பாருங்க, இந்த சீலோவிலே கர்த்தர் இப்ப என்ன செய்றார்? அந்த இடத்துல ஜனங்கள் கூடாரம் போட்டு, ஆசரிப்பு கூடாரம் போட்டு, அந்த இடத்துல இப்போ கர்த்தர் அங்க பேச ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல தான் என்ன இருக்குது? தேவனுடைய மகிமை இப்ப என்ன செஞ்சுட்டு கடந்து வந்துட்டு எத்தனையோ பெரிய பெரிய காரியங்கள் அங்க நடக்கு. இந்த சீலோல தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சாமுவேல், குட்டி சாமுவேல் என்ன செய்யறான்? எழுந்து வாரான். குட்டி சாமுவேல் அந்த இடத்துல தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அந்த இடத்துல கடைசியா ஒரு ஆள் அந்த இடத்துல தேவனுடைய கிருபையினால அங்க தேவனுக்கு ஆராதனை செய்தது யார் அப்படின்னா இந்த சாமுவேல் தான். எலியாவின் நிமித்தம் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஆனா சாமுவேல்னால அந்த இடம் என்ன செய்யப்பட்டுச்சு? காக்கப்பட்டுச்சு. இந்த சீலோவிலே கர்த்தருடைய அந்த கூடாரம் அங்க ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. தேவனுடைய மகிமை அங்க இருந்தது. ஆனா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தேவனுடைய மகிமை அந்த சீலோவில இருந்து என்ன செஞ்சுட்டு விலகி போயிட்டு. பார்த்துடுங்க, வாசிங்க 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிப்போம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் எலியா சாக போகிற நேரத்தில் ஏலி சாக போகிற நேரத்தில் பாருங்க, ஏலியுடைய மருமகா வந்து அவ பிள்ளை பிறந்து சாகக்கூடிய நேரத்தில் இருக்கும் போது அவ என்ன சொல்ற அப்படின்னா பாருங்க, ஜனங்கள்லாம் சொல்றாங்க, ஆறுதல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பயப்படாதே, நீ எந்த பிள்ளையை பெற்றிருக்கிற? ஒரு ஆண் பிள்ளையை பெற்றிருக்கிறாய். அவளோ ஒன்னும் சொல்லவும் இல்லை, அது மேல சிந்தையில. ஏன் சிந்தையில தெரியுமா? தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டிய அந்த பெலிஸ்து ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? எடுத்துட்டு போயிட்டாங்க. பெலிஸ்து ஜனங்கள் நினைச்சாங்க, நாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் தேவனை நாங்க ஹைஜாக் பண்ணிட்டோம், கிட்னாப் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனாங்க கிட்னாப் இல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பங்க நடக்க போகுதுங்கிறது தெரியல. பாருங்க, இந்த பெலிஸ்து ஜனங்கள் அவங்க தேவனுடைய மகிமை கொண்டு போயின உடனே இந்த ஏலியுடைய மருமகா இவளுடைய மனம் வந்து வேற எங்கேயும் இல்லை. இவள் குழந்தை பிறந்திருக்குது, ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. ஆனா அது மேல இதுக்கு ஒரு பாசம் வரல, அதுக்கு மேல ஒரு சந்தோஷம் வரல. ஆனா இவளுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்குது? ஐயோ, எங்க மகிமையின் தேவன் அங்க பெலிஸ்து ஜனங்களை கொண்டு போயிட்டாங்களே, அந்த மகிமை விலகி போயிட்டு இந்த மகிமை இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு கலக்கம். பாருங்க, அவளுக்கு அந்த சந்தோஷம் வரல. எவ்வளவு பெரிய கலக்கத்தில் இருக்கிறா பாருங்க. வாசிங்க இன்னும். இந்த 2 பேரும் இழந்து போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு என்று சொன்னா. அதனால அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டால். அவளுக்கு என்ன பெயர் வச்சாங்களா? அந்த பிள்ளைக்கு இக்கபோத்னு சொல்லி பெயர் வச்சா. இக்கபோத் என்னது? மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன செஞ்சுட்டு விலகி போயிட்டு. கபோத் அப்படின்னா மகிமைன்னு சொல்லி அர்த்தம். இக்கபோத் அப்படின்னா மகிமை என்ன செஞ்சுட்டு விலகிட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போனதுனால் தேவனுடைய மகிமை இப்ப என்ன செஞ்சுட்டு விலகிட்டு. இந்த சீலோவுல தான் கர்த்தர் சொன்னார், என்னுடைய நாமத்தை எங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேனோ அந்த இடத்தில் தான் நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்வேன்? வைப்பேன், என்னுடைய மகிமை வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
நீங்க அந்த இடத்துக்கு வரும்போது கர்த்தர் சொன்னார், என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்தில் நான் வந்து உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அவருடைய நாமம் எந்த இடத்துல ரெக்கார்டா இருக்குதோ அந்த இடத்துக்கு போனவங்கெல்லாம் ஆசீர்வாதம், இந்த சீலோவுக்கு போனவங்கெல்லாம் ஆசீர்வாதம். ஆனா இப்போ என்ன ஆயிற்று, தேவனுடைய மகிமை அந்த சீலோவை விட்டு என்ன செஞ்சுட்டு விலகி போயிற்று. ஏலியுடைய மருமகா கதர்றா, அவ சொல்ற இக்கபோதுன்னு வைங்க அப்படின்னு சொல்ற, சந்தோஷமா சொல்லல. அவ எப்படி சொல்லியிருப்பா, வருத்தத்தோடு சொல்றா, அந்த பிள்ளைக்கு இக்கபோதுன்னு வைங்க. ஏன், தேவனுடைய மகிமை அங்க பிடிபட்டு போயிட்டே, தேவனுடைய மகிமை அங்க சீலோ விட்டு விலகிட்டே அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு வருத்தம் பாருங்க. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் இத்தனாவது வருஷத்துல ரட்சிக்கப்பட்டேன், ஆனா அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இப்ப என்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. பாருங்க, அந்த மகிமை உங்களை விட்டு விலகிடக்கூடாது. உங்களுக்குள் மேல அந்த மகிமை வரணும் அப்படின்னா நீங்களும் ஒரு சீலோவா இருக்கணும், நீங்க மெய்யான சீலோவா இருக்கணும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மகிமை உங்களை விட்டு வெளியே போகக்கூடாது. உங்களை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செஞ்சிருவீங்க, இழந்துருவீங்க. பாருங்க, தேவனுடைய திட்டம் ஒண்ணு உண்டு. என்ன திட்டம் அப்படின்னா, நான் எந்த இடத்துல என் பெயரை ரெக்கார்டு பண்றேனோ அந்த இடத்துல வந்து நான் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு தேவன் ஒரு இடத்துல தன்னுடைய பெயரை என்ன செஞ்சிருக்கிறார், ரெக்கார்டு பண்ணியிருக்கிறார். பாருங்க, இந்த சீலோல ரெக்கார்ட் பண்ணார். இந்த சீலோல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சீலோல வந்து மொத்தம் 5 அல்பபெட் வரும்போது எடுங்க. எத்தனை பேர் இங்க ஹீப்ரு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கொஞ்சம் பேர் தானே? சரி, தெரிஞ்சவங்களுக்காக கொஞ்சம் ஒரு இது போடுறேன். இந்த ஷீலோவுக்கு வந்து மொத்தம் 5 அல்பபெட் வரும். இந்த முதல் 2 அல்பபெட் வந்து ஷின் அண்ட் யோத். இந்த 2 அல்பபெட் வரும்போதுங்க, இந்த 2 அல்பபெட் வரும்போது இத வவல்ஸ் இல்லாம நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஷாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஷாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷாய் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தம், கிஃப்ட். இப்போ கிறிஸ்மஸ்ல உங்களுக்குலாம் ஷாய் கிடைக்கும் போதுல, கிடைக்குமா? சின்ன பிள்ளைகளுக்குலாம் ஷாய் கிடைக்கும். என்ன கிடைக்கும், சின்ன பிள்ளைகள் என்ன கிடைக்கும் போது, பெரியவங்களுக்கும் கிடைக்கும். நம்மளுக்கெல்லாம் யார் கொடுப்பா, யோசுவா கொடுப்பார் நம்மளுக்கு. அவர் நம்மளுக்கு ஷாய் கொடுப்பார். ஷாய்னா என்னது, கிஃப்ட். பத்து எடுங்க. பாருங்க, இந்த ஷீலோல முதல் 2 அல்பபெட் என்னது அப்படின்னா ஷின் அண்ட் யோத். இந்த 2 இதையும் விதவுட் அல்பபெட் நீங்க சொன்னீங்கன்னா அதை ஷாய்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னது, கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் காத்திருக்கு. எங்க, அவர் எந்த இடத்துல தன்னுடைய பேரை ரெக்கார்ட் பண்றாரோ அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கிஃப்ட் கிடைக்கும். இல்லாட்டி கிஃப்ட் என்ன செய்யாது, கிடைக்காது. அடுத்தது இந்த 3 அல்பபெட், அதாவது லோ, அதாவது லாமெட், வாவ் அண்ட் ஹே. இந்த 3 அல்பபெட் சேரும் போது விதவுட் வவல் நீங்க வாசிங்கன்னா லாவா அப்படின்னு சொல்லி வரும். என்ன வரும், லாவா அப்படின்னு சொல்லி. விதவுட் அல்பபெட் நீங்க சொன்னீங்கன்னா லாவா அப்படின்னு சொல்லி வரும். லாவா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஜாயின் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம என்ன செய்யணுமா, ஜாயின், யுனைட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம அவரோடு கூட நம்ம யுனைட் ஆகும்போது, அவருடைய பெயரோடு கூட நம்ம யுனைட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குறாரு. என்ன கிஃப்ட், அந்த மகிமை தான் நம்மளுக்கு என்னது, கிஃப்ட். பார்த்துடுங்க, தேவனுடைய மகிமை தான் அந்த கிஃப்ட். பாருங்க, இந்த ஷீலோவில் இந்த 3 அல்பபெட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட்ல இருக்க 3 அல்பபெட், அதாவது லாமெட், வாவ் அண்ட் ஹே, இந்த 3 அல்பபெட் சேரும் போது நம்மளுக்கு லாவா அப்படின்னு சொல்லி வருது. இதுக்கு அர்த்தம் என்னது, யுனைட், ஜாயின், யுனைட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா, இதுக்கு அர்த்தம் என்னது, யுனைட். இந்த லாஸ்ட்ல ஹே வந்துச்சுன்னா அது ஃபெமினின் ஜெண்டர். பார்த்துடுங்க, லாஸ்ட்ல ஹே வந்துச்சுன்னா என்னது, ஃபெமினின் ஜெண்டர். ஃபெமினின் ஜெண்டர் யாரு, மணவாட்டி தான் யாரு. அப்போ ஹேனா யாரு, மணவாட்டி தான் யாரு, ஹே. பார்த்துக்கிடுங்க, லாமெட் யாரு, லாமெட் யாரு, மேய்ப்பன். நம்ம மேய்ப்பன் யாரு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அவர் பேர் என்னது, யாவாகிய தேவன் தான் யாரு, லாமெட். பார்த்துடுங்க. அடுத்தது ஹே வந்து மணவாட்டி. மணவாட்டி யார், ரட்சிக்கப்பட்டவா. ரட்சிக்கப்பட்டவள் என்ன சொல்லுவாங்க, ஷுவா. ரட்சிப்பு என்ன சொல்லுவாங்க, ஷுவா. இந்த வா வந்து என்னது, அது ஓ. இந்த 3 நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் பேர் வரும், யோசுவா பேர் வரும்போது எடுங்க. கர்த்தர் சொன்னார், என் பேர் எந்த இடத்துல நான் ஸ்தாபிக்கிறேனோ அந்த இடத்தில் தான் நான் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நம்மளுக்கு பெரிதான ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா, நம்ம யாரு கூட ஜாயிண்ட் ஆகணும், யெகோஷுவா கூட ஜாயிண்ட் ஆகும்போது அவர் நம்மளுக்கு ஒரு பெரிய கிஃப்டை கொடுக்கிறார். அது என்ன கிஃப்ட், அவருடைய மகிமை தான் அந்த கிஃப்ட். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்கள் தான் அந்த கிஃப்ட். இந்த கிஃப்ட்னால கர்த்தர் நம்மளை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். ஆனா இங்க வேதம் சொல்லுது,
வந்து மகிமை இப்ப சீலோ விட்டு என்ன செஞ்சுட்டு விலகி போயிட்டு. ஏன்? அங்க தேவனே இல்லையே, அங்க மகிமை என்ன செஞ்சுட்டு விலகி போயிட்டு. இவங்க செய்த தவறு நிமித்தம், இவங்க செய்த பொல்லாப்பு நிமித்தம் ஏலியினுடைய பிள்ளைகள் அவங்க என்ன செய்தாங்க? நல்ல காரியமாக செஞ்சாங்க. அவங்க எல்லா விதமான அசுத்தங்களையும் செய்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்த பெண்களோடு அவங்க சரியா என்ன செய்யல, அவங்க பேசல. அவங்க தப்பான எண்ணத்தோடு என்ன செய்தாங்க? பேசினாங்க. அதுவும் அந்த தேவனுக்கு படைக்கக்கூடிய அந்த காரியத்திலையும் இவங்க அதை வஞ்சகம் பண்ணாங்க. அதுல நிறைய காரியங்களை இவங்க என்ன செஞ்சாங்க? எடுத்துக்கொண்டாங்க. இப்படி பல மிஸ்டேக்கள். வேதம் சொல்லுது, அந்த ஏலியினுடைய பிள்ளைகள் தேவனை அறியவில்லை, தேவனை அறியாத பிள்ளைகளாக இருந்தாங்க, அவங்க பேலியாளின் மக்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க, இப்படிப்பட்ட பிள்ளைகள் சபையை மேய்க்கும் போது அந்த இடத்துல மகிமை என்ன செஞ்சிடும்? விலகி போயிடும். சபையிலிருந்து மகிமை விலகி போயிடும். இப்போ இந்த சீலோங்கிற இடத்துல இருந்து கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சிட்டான்? விலகி போயிட்டு. அதனாலதான் தாவீது நினைச்சான், நான் எப்படியாவது கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை நான் என்ன செய்யணும். அப்படிதானே சொன்னாங்க. எதுக்கு ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சான்? கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் சொன்னார், நீ கட்ட மாட்ட, அவனுடைய உன் பையன் என்ன செய்வான்? கர்ப்ப பிறப்பு என்ன செய்வான்? அவன் கட்டுவான். உன்னுடைய கை ரத்தத்தினால் நிறைந்திருக்குப்பா, அதனால நீ கட்ட மாட்ட, உன்னுடைய மகன் தான் என்ன செய்வான்? இதை கட்டுவான் அப்படின்னு சொல்லி சொன்னான். பாருங்க, இந்த தாவீதுக்கு நல்லா தெரியும் தேவனுடைய மகிமை சீலோ விட்டு என்ன செஞ்சுட்டு விலகி போயிட்டு. இனிமே அங்க வேலை இல்லை. பாருங்க, வாசிங்க சங்கீதங்கள். சங்கீதம் 78 சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 78 தங்களை பிள்ளைகளுக்கு அதை சொல்லும்படிக்கும் எத்தனை? ஆமா, மொபைல் கொடுப்பா. வாசிங்க, திரும்ப வாசிங்க. இன்னும் பிறக்கும் பிள்ளைகளாகிய இல்லையா? அது இல்லையா? அறுபது, சாரி, 6 இல்லை 60, 78 60. தாம் மனுஷர்கள் மத்தியிலே போட்ட கூடாரமாகிய, பாருங்க, மனுஷர்கள் மத்தியிலே ஒரு கூடாரத்தை கர்த்தர் ஸ்தாபித்தார். அந்த கூடாரம் எங்க இருந்துச்சா? சீலோவிலே அதை ஸ்தாபித்தார். இப்போ சீலோவிலுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி பாருங்க, தேவனுடைய மகிமை அந்த சீலோவில் விட்டு என்ன செஞ்சுட்டு விலகி போனது யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு நல்ல தெரியும். அதனாலதான் அவன் நினைச்சான், நான் இப்போ தேவனுக்குன்னு ஒரு ஆளை எங்க கட்டணும்? எருசலேம்ல கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான். அவனுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும். இந்த இடத்துல சீலோவிலிருந்து தேவனுடைய மகிமை விலகிட்டு. எதுக்கு விலகிச்சு? ஏன் அப்படின்னா, அவங்க செய்யற ஒரு மிகப்பெரிய தவறுனால அங்க தேவனுடைய மகிமை அங்க இடத்த விட்டு என்ன செஞ்சுட்டு விலகி போயிட்டு. இன்னைக்கு நம்மளை விட்டு அந்த மகிமை என்ன செய்யக்கூடாது? மகிமை போகணும்னு நினைச்சா போயிடும். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்க என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. சிம்சோன் ஒரு ஆலயம் தான்,
ஆனா அவனுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருந்துச்சு. அவன் தேவனை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தான். அவனுடைய செயல் ஏதாவது நல்ல செயல் இருந்ததா? ஒன்றும் இல்லை, எல்லாம் துக்கப்படுத்திட்டே இருந்தான். ஒரு நேரம் வந்துச்சு, தேவனுடைய மகிமை அவனுட்டு என்ன செஞ்சுட்டு நீங்கி போயிட்டு பார்த்துடுங்க. அந்த ஒரு நிலைமை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. தேவனுடைய நாமம் உங்க மேல இருக்குது, உங்க மேல தேவனுடைய பெயர் இருக்குமானால் அப்போ அந்த மகிமை உங்க மேலேயும் வந்து என்ன செய்யும், இறங்கும். ஏன்னா நம்ம தான் யாரு, தேவனுடைய ஆலயம். இங்க சீலோ ஒரு தேவனுடைய ஆலயமா இருந்தது. இந்த ஆலயத்திலிருந்து அந்த மகிமை இப்ப என்ன செஞ்சுட்டு விலகி போன உடனே இப்போ தாவீது நினைக்கிறான், நான் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை என்ன செய்யணும், கட்டணும் அப்படின்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் சொன்னார், நீ கட்ட மாட்ட, ஆனா சாலமோன் என்ன செய்வான், கட்டுவான். சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டினான். இப்படி கட்டும் போது கட்டி முடிச்ச உடனே அவன் இந்த ஆலயத்தை பார்க்கிறான், அவ்வளவு மகிமையா இருக்குது. உடனே இவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சான். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எங்கேயாவது சிக்கி இருந்தாங்கன்னா, எங்கேயாவது அடிமைப்பட்டு இருந்தாங்கன்னா, ஏதாவது பிரச்சனைகள்ல மாட்டி இருந்தாங்கன்னா, இந்த இடத்தை நோக்கி, இந்த தேவாலயத்தை நோக்கி அவன் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்டானால் நீர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு நீர் என்ன செய்யும், விடுதலையை தாரும், அவங்களுக்கு அற்புதங்களை செய்யும், அவங்களுடைய எல்லா பலவீனத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப உருக்கத்தோடு அவன் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை முழுவதும் என்ன செஞ்சுட்டு நிரப்பிட்டு, ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வந்து என்ன செஞ்சுட்டான், இறங்கிட்டு. பாருங்க, சீலோவில் இருந்து விலகின அந்த மகிமை இப்ப எங்க வந்து இறங்கிட்டு, எருசலேம்ல எந்த ஆலயம் கட்டப்படும், யார் கட்டுனா அந்த ஆலயத்தை? சாலமோன். யாருக்காக கட்டுனா? அவருடைய நாமத்துக்காக என்ன செய்தான், கட்டுனான். வேதம் சொல்லுது, அவருடைய பரிசுத்த நாமத்துக்காக நான் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை என்ன செய்யறேன், நான் கட்டுறேன். கட்டி முடிச்ச உடனே அவன் அதுல உட்கார்ந்து ஜெபம் பண்றான். பாருங்க, கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் பாவத்து நிமித்தம் ஏதாவது அடிமைத்தனத்துல மாட்டியிருந்தா இந்த இடத்தை நோக்கி அவங்க திரும்பி மனம் திரும்பி நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு என்ன செய்யும், விடுதலை தாரும். இவன் ஜெபம் ஒன்னொன்னும் கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தார். ஒவ்வொரு காரியமும் ரெக்கார்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து கர்த்தர் இவனுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டு அங்கீகரித்த விதமா அங்க மகிமையினால கர்த்தர் என்ன செய்தாரா, நிரப்பினார். அதனாலதான் பாருங்க, யோனா வந்து மீனின் வயிற்றில் இருக்கும் போதும் கூட அவங்க சொல்றாங்க, கர்த்தாவே, நான் உங்களுடைய சமூகத்திலிருந்து நான் துரத்தப்பட்டேன், தள்ளப்பட்டேன், இப்போ நான் உங்களுடைய ஆலயத்தை நோக்கி பார்த்து நான் என்ன செய்யறேன், விண்ணப்பம் பண்றேன். பாருங்க, இவன் எங்க நோக்கி பார்க்கிறானா, ஆலயத்தை நோக்கி பார்த்து என்ன செய்தான், விண்ணப்பம் பண்ணுனா. இவன் விண்ணப்பம் பண்ண உடனே மீன் என்ன செஞ்சுட்டு கரையில போய் என்ன செஞ்சுட்டு கக்கிட்டு. தானியேலுக்கு நல்லா தெரியும், நம்ம இப்ப அடிமைத்தனத்துல இருக்கிறோம். ஆனா சாலமோன் ஒரு நாள் ஜெபம் பண்ணா, அந்த ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யுது, இன்னும் இருக்குது. அதனால அவன் ராஜாவுடைய கட்டளையை மீறி அவன் நேரா போன வீட்டுக்கு ஜன்னலை திறந்தான். எருசலேமின் தேவாலயத்தை நோக்கி அவன் என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். பாருங்க, அவனை சிங்கம் கடிக்க முடிஞ்சுதா, சிங்கம் அவனை தொட முடிஞ்சுதா? இல்லை. ஏன்? இஸ்ரவேலின் தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் பாருங்க, இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குறதும் இல்லை. அவருடைய மகிமை அந்த ஆலயத்தில் இருந்துச்சு. பார்த்துடுங்க, அந்த சாலமோன் கட்டின ஆலயத்தில் இப்போ தேவனுடைய ஆவி வந்து என்ன செஞ்சுட்டா, மகிமை வந்து இறங்கிட்டு. பாருங்க, இப்படிதான் மாறும். சில நம்ம சரியில்லைன்னு வைங்க, கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருப்பார். அந்த ஊழியத்தை சரியா செய்யல, உங்கள்கிட்ட இருக்கிற மகிமை வேற யார்கிட்டயா கொடுத்துருவார், ஜாக்கிரதை. அதனால நம்மளுக்கு கிடைச்ச ஊழியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை அசட்டே நினைக்க கூடாது. சின்ன ஊழியம் கிடைச்சாலும் சரி, அதை சிறப்பாக செய்யுங்க. சின்ன ஊழியம் ஒன்றும் இல்லை, இந்த மைக் இந்த செட்டெல்லாம் தூக்கி வைக்கக்கூடிய ஊழியமே இருக்கட்டுமே, இது ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை கூட சிறப்பா நல்ல அழகா செய்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்ய முடியும், உங்களுக்கு வாழ்க்கையில செய்ய முடியும். ஒருவேளை ஒரு சபையில செஞ்சுட்டு இருப்பீங்க, கர்த்தர் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபுல் இது ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும். பார்த்துடுங்க, நம்ம எந்த ஊழியத்தையும் நம்ம அற்பமா நினைக்க கூடாது. ஒருவேளை இந்த சர்ச்சை நம்ம கூட்டுற ஊழியமா இருக்கலாம், அது கூட ஒரு ஊழியம் தான். இந்த இடத்த ஒரு தூசி கூட இல்லாம நான் எல்லாம் பெருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வத்தோடு நீங்க பெருக்கும் போது கர்த்தர் அதையும் என்ன செய்யறாரு, பார்க்கிறார். நீங்க கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்க சிறப்பா செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வார், உயர்த்திக்கிட்டே இருப்பார். பாருங்க, ஒரு மனிதன் உண்டு, அவன் பேர் வந்து பிலிப்பு. இந்த பிலிப்பு வந்து பேதுருனுடைய சபையில ஒரு சாதாரண விசுவாசி தான்.
ஆனா இவனுக்கு நல்லா தெரியும், நான் ஒரு விசுவாசி, இந்த விசுவாசி நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த குணங்கள் அவன்கிட்ட நல்லா இருந்துச்சு. அவன் தன்னுடைய குடும்பத்தை நல்லா வழி நடத்தியிருந்தான். அவன் தன்னுடைய குடும்பத்தை நல்ல ஒரு மற்ற குடும்பத்துக்கு பார்க்கிலும் இவனுடைய குடும்பம் ஒரு ரீஸ்டோர் ஆன ஒரு குடும்பத்தை போல என்ன செய்தது இருந்துச்சு. பார்த்துடுங்க, இவனுடைய குடும்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் உள்ள ஒரு குடும்பமா என்ன செய்து காணப்பட்டுச்சு. ஒரு நேரம் வந்துச்சு, பிலிப்பை கர்த்தர் பார்த்தார், இவன் நல்லா இருக்கிறான், இவனுக்கு ஒரு பதவியை நம்ம என்ன செய்வோம், கூட்டி கொடுப்போம். உடனே பேதுரு சொன்னான், இந்த 7 பேரை நீங்க என்ன செய்யுங்க, மூப்பர்களை தேர்ந்தெடுங்க. அந்த 7 பேர்ல ஒருத்தர் யாரு, இந்த பிலிப்பும் யாரு தான், ஒருத்தர் தான். பாருங்க, கர்த்தர் ப்ரமோஷன் கொடுக்கிறார். பாருங்க, விசுவாசியா இருந்த பிலிப்பு அவன் அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால விசுவாசி அங்கிற அந்த பதவியில அவன் கரெக்டா தன்னுடைய காரியத்தை செய்ததுனால அடுத்த போஸ்டிங் அவனுக்கு கிடைச்சது. என்ன போஸ்டிங்? மூப்பன் அப்படிங்கிற போஸ்டிங். பாருங்க, இந்த மூப்பன் அப்படிங்கிற போஸ்டிங் கிடைக்குது. உடனே பெருமை நினைச்சானா, அதையும் சிறப்பா செய்தான். அதையும் என்ன செய்தான்? சிறப்பா செய்தான். இவன் அந்த சபையில மூப்பனா இருந்து கண்காணியா இருந்து எல்லாத்துக்கும் கரெக்டா சாப்பாடு போட்டான், கரெக்டா எல்லாத்தையும் அவன் என்ன செய்தான், வேறு பிரிச்சு அவன் கரெக்டா அவன் கொண்டு போயிட்டு இருந்தான். இந்த ஒரு உற்சாகத்தை கர்த்தர் பார்த்த உடனே அடுத்த ஒரு ஸ்டெப் அவனுக்கு கொடுத்தார். என்ன ஸ்டெப் தெரியுமா? அவனை சுவிசேஷகனா கர்த்தர் என்ன செஞ்சார், மாத்திட்டார். இன்னைக்கு நம்மளுக்கு பாருங்க, நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன், கொஞ்சம் வசனம் தெரிஞ்சா முடிஞ்சது, சுவிசேஷன் மீது என்ன செய்வாங்க, கிளம்பிடுவாங்க. முதல்ல விசுவாசியா இருக்க பழகு, அதுக்கு பிறகு மூப்பனா இருக்க பழகு, அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்ய முடியும், சுவிசேஷனுடைய ஊழியத்தை நீங்க செய்ய முடியும். டைரக்டா அங்க ஜம்ப் பண்ணீங்கன்னா கீழே உள்ள காரியங்கள் ஒன்றும் தெரியாது. பாருங்க, இந்த சுவிசேஷன் பிலிப்பு இவன் சுவிசேஷகனா இருந்தான். இவனுடைய குடும்பத்துல 4 குமாரத்திகள் இருந்தாங்க. 4 பேரும் அவங்க யாரா இருந்தாங்க தெரியுமா? தீர்க்க தரிசனம் உரைக்கிற பிள்ளைகளா இருந்தாங்க. எப்படி ஒரு ரீஸ்டோரேஷன் பாருங்க, ஃபேமிலியில ஒரு ரீஸ்டோரேஷன் நடக்கு. என்ன ரீஸ்டோரேஷன்? இந்த 4 குமாரத்திகளும் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய குமாரத்திகளா? அப்போ பிலிப்புடைய மனைவி எப்படி இருந்திருப்பான்னு சிந்திச்சு பாருங்க. அந்த மனைவி, அவனுடைய மனைவி இந்த 4 பிள்ளைகளையும், இவன் ஊழியத்துக்கு போயிடுறான், இவங்க போறான், கண்காணிப்பு பண்ணிடுறான். ஆனா குடும்பத்தை யார் பார்க்கிறா? இப்போ அந்த தாய் என்ன செய்யறா, பார்த்துக்கிட்டு இருக்கிறா. சரியா அந்த பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் ஜெபிக்க வைக்க, ஏற்ற நேரத்தில் எல்லா வேத வாசிப்பு எல்லாம் கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்கிறார். இங்க ஒரு ரீஸ்டோரேஷன் நடக்குது. பிலிப்பினுடைய வாழ்க்கை ஃபுல்லா ரீஸ்டோர் ஆகும்போது கர்த்தர் அவனை உதாரணமா வைக்கிறார். என்ன உதாரணம்? இந்த பிலிப்பினுடைய 4 குமாரத்திகளும் இப்போ தீர்க்கதரிசனம் உரைக்கக்கூடிய ஒரு குமாரத்திகளை என்ன செய்தாங்க, மாறினாங்க. பவுல் என்ன தெரியுமா நினைக்கிறான், சபையில எல்லாரும் என்ன செய்யணுமா, தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும், சொல்லணும். பாருங்க, அதே போல இன்னைக்கு நம்ம சபையில ஒரு ரீஸ்டோரேஷன், எல்லா இடத்துலையும் ரீஸ்டோரேஷன், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ரீஸ்டோரேஷன், நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு ரீஸ்டோரேஷன், நம்மளுடைய சபையில ஒரு ரீஸ்டோரேஷன், நம்ம வேலை செய்யற இடத்துல ஒரு ரீஸ்டோரேஷன். எல்லா இடத்திலையும் நீங்க ரீஸ்டோர் பண்ணும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். பாருங்க, இந்த மகிமை இப்போ சீலோ விட்டு விலகி இப்போ எங்க வந்திருக்குதா, சாலோமோன் கட்டுன ஆலயத்தில் இப்போ மகிமை வந்து என்ன செஞ்சுட்டு இறங்கிட்டு. ஆனா காரியம் என்ன ஆயிட்டு, சாலமோனுடைய ஆலயத்திலும் அதே ப்ராப்ளம் தான். சாலமோனுடைய ஆலயத்தில் என்ன ஆயிட்டு, அதே ப்ராப்ளம் ஆச்சு. அதே ப்ராப்ளம் ஆன உடனே இப்போ தேவனுடைய மகிமை அந்த இடத்தை விட்டு என்ன செய்ய போகுது, இப்போ விலகி போகுது. பாருங்க, வாசிங்க எரேமியா 7ஆம் அதிகாரம் அதுல 12ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் முந்தி முதல் தடவை என் நாமத்தை விளங்க பண்ணின, எங்கயா? சீலோல கர்த்தருடைய நாமத்தை அவர் முதல்ல விளங்க பண்ணினார். அந்த இடத்துல நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அதுக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றார், நீங்க முதல்ல சீலோல போய் என்கொயரி பண்ணுங்க. அந்த சீலோல ஜனங்கள் அவங்க செய்த தப்பி நிமித்தம் அவங்களுக்கு நான் என்ன பாடுபடுத்தினேன் அப்படிங்கறத போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, தேவன் எவ்வளவு எரிச்சலா இருக்கிறார் பாருங்க. ஆலயத்துல அவர், ஆலயம் யாருக்குள்ளது? அவருடைய வீடு. அவர் சொன்னார், என்னுடைய வீடை நீங்க என்னதான் மாத்திட்டீங்க. ஆனா நம்ம கல்லர் கோயிலை மாற்றக்கூடாது. நம்ம என்னதான் மாற்றணும், மகிமை தங்கக்கூடிய ஸ்தலமா என்ன செய்யணும், அதை மாற்றணும். பாருங்க, இங்க கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலம், எரேமியா டைம்ல சாலமோன் கட்டின ஆலயம் அங்க இருந்துச்சு.
அங்க என்ன செய்யுது, சாலமோன் ஆலயம் அங்க இருந்தது. ஆனா அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசிமா ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருது. என்ன சத்தம் அப்படின்னா, நீங்க சீலோவிலே போய் பாருங்க, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தப்பு செய்தாங்களோ அது நிமித்தம் என்ன பாடு அனுபவித்தாங்கன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னாச்சு, மகிமை அவங்களை விட்டு என்ன செஞ்சுட்டு நீங்கி போச்சு. அந்த ஒன்னே போதும், பிசாசு உருட்டி பரட்டுவான். கர்த்தருடைய மகிமை விலகிட்டுன்னு வைங்க, அதுக்கு பிறகு அந்த இடத்துல யாரும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. பாருங்க இன்னும் வாசிங்க. அதுல நீங்கள் இந்த கிரியைகளை நீங்களும் செய்தீர்கள், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி வந்திருந்தும் நீங்கள் கேளாமலும், நான் உங்களை கூப்பிட்டும் உத்தரவு கொடாமல் போனபடியினால் என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான எந்த ஆலயம், இந்த ஆலயம் சாலோமோனின் ஆலயத்தை குறித்து சொல்றார். இந்த ஆலயத்திலும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல இந்த இடத்துல செய்திருவேன். கர்த்தருடைய மகிமை, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்த விட்டு மகிமை என்ன செஞ்சிருவேன், விளைக்கிறோம். அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்க தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மகிமை ஒரு இடத்த விட்டு அப்படியே பாஸ் ஆகிட்டே வருது. தேவன் அவர் தன்னுடைய நாமத்தை முதல்ல இந்த இடத்துல விளங்கினார், சீலோவில் விளங்கினார். ஆனா அவங்க செய்த பொல்லாப்பின் நிமித்தம் என்ன நடந்தது, தேவனுடைய மகிமை அங்க விட்டு என்ன செஞ்சுட்டு விலகிட்டு, இப்ப அந்த மகிமை எங்க இருக்குது, சாலோமோனுடைய தேவாலயத்தில் என்ன செய்யுது, அந்த மகிமை வந்து இறங்கிட்டு, மகிமை வந்து இறங்கினவனே கர்த்தர் அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்த சீலோவில் என்ன தப்பு அவங்க பண்ணார்களோ அதே தப்ப மீண்டும் பண்ண உடனே கர்த்தர் அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு, கொஞ்சம் கவனிச்சு பண்ண, ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நீங்க கேட்காம போனீங்கன்னா சீலோவுக்கு நடந்தது போலதான் உங்களுக்கு என்ன செய்யும், நடக்கும். ஆனா இவங்க கேட்கல. இவங்க தேவன் சொல்லி இவங்க என்ன செய்யல, கேட்கல. கர்த்தர் ஒருத்தனை எழுப்பினார். அவனை பார்த்து சொன்ன, இது என்னுடைய தாசன் அப்படின்னு சொல்லி நேபுகாத்நேசரை எழும்ப பண்ணி பாபிலோன் ராஜா வந்து இந்த எருசலேமின் தேவாலயத்தை என்ன செஞ்சுட்டான், உடைச்சு போட்டான். பார்த்துடுங்க, சுக்குநூறா உடைச்சிட்டான். அந்த இடத்துல இருந்து தேவனுடைய மகிமை என்ன செஞ்சுட்டு விலகி போயிற்று. தேவனுடைய மகிமை விலகி போயிற்று. எருசலேம் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தை அந்த நேபுகாத்நேசர் ஒன்றுலாம் பண்ணிட்டான். அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு துணிந்தது என்ன, ஏன்னா அங்க தேவனுடைய மகிமை அங்க இல்ல. தேவனுடைய மகிமை ஒரு இடத்துல இருக்குமானால் ஒருத்தங்கூட அதுக்கு விரோதமா, அந்த இடத்துக்கு விரோதமா தன்னுடைய விரலை நீட்ட முடியாது, குற்றச்சாட்டு படுத்த முடியாது. ஏன், தேவனுடைய மகிமை இங்க இருக்குது. தேவனுக்கு விரோதமா ஒருத்தரும் விரல் என்ன செய்ய முடியாது, நீட்ட முடியாது. இங்க மகிமை எப்படி விலகி வருது பாருங்க. சீலோவில இருந்து விலகி அங்க சாலமோன் கட்டின தேவாலயத்தில் வந்தது. ஆனா இப்போ சாலமோன் கட்டின தேவாலயத்தையும் அந்த மகிமை என்ன செஞ்சுட்டு விட்டு விலகி போகுது. ஏன், அந்த சீலோவில் நடந்த அதே தப்பு எங்க நடந்துட்டு இருக்குது, இந்த சாலமோனுடைய ஆலயத்தில் நடந்ததுனால கர்த்தருடைய அந்த மகிமை அங்கிருந்தும் விலகி போச்சு. பாருங்க எவ்வளவு ஒரு பரிதவான நிலைமை. மகிமை எப்படிலாம் கர்த்தர் நினைக்கிறார் பாருங்க. சாலமோனும் தேவனுடைய நாமத்துக்காக தான் ஆலயத்தை என்ன செய்தான், கட்டுனான். ஆனா அங்கிருந்தும் கர்த்தர் என்ன செய்துட்டார், விலகிட்டார். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நம்மெல்லாம் ஏமாத்துறோம். நம்மெல்லாம் என்னது, ஏமாத்துறோம். மகிமை நம்மளை விட்டு போகவே கூடாது. நம்மளை பார்த்து கர்த்தர் இக்கபோதுன்னு சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லக்கூடாது, இக்கபோது சொல்லக்கூடாது. பாருங்க தேவனுடைய மகிமை சங்கும் ஸ்தலமாக நம்ம என்ன செய்யணும், மாறணும். இந்த நாள்ல உங்க மேல இந்த மகிமை இறங்கணும். உங்க மேல என்ன செய்யணும், மகிமை இறங்கணும். பாருங்க இந்த மெசேஜ் முடியும் போது நம்ம எல்லாரையும் கச்சத்தமுடைய மகிமையினால் என்ன செய்யணும், நிரப்பணும். அதனால இந்த செய்தியை நல்லா கவனிச்சுட்டே வாங்க. எப்படி மகிமை எங்க இருந்து விலகி எப்படிலாம் போகுது பாருங்க. இது வந்து நான் உங்க மேல வந்து நிப்பாட்டும் போது அந்த மகிமையினால நம்ம என்ன செய்யப்படணும், நிரப்பப்படணும். பார்த்துடுங்க. பாருங்க இங்க இந்த தேவாலயம் சாலமோன் கட்டின தேவாலயத்துல அதே தப்பு தான் நடக்குது. அந்த தப்பு நடந்தது நிமித்தம் தேவனுடைய மகிமை அங்கிருந்து என்ன செஞ்சுட்டான், விலகி போச்சு. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய காரியம் எப்படிதான் இருக்குது. தேவனுடைய மகிமை நம்ம மேல இருக்குதா, தேவனுடைய அவர் நம்ம மேல இன்னும் அவர் துக்கப்பட்டு இருக்கிறாரா. தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கலாம். ஆனா பெற்ற அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. எந்த நேரத்தில் உங்கள்கிட்ட விலகுன்னு சொல்லவே முடியாது. நம்ம நினைப்போம் கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி, உங்களை விட்டு விலகி எவ்வளோ நாளாக இருக்கும். நம்ம நினைப்போம் இருக்கா அப்படின்னு சொல்லி. சவுல் நினைச்சான்
கர்த்தர் என் கூட இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தான். நான் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தான். நான் ஒரு ராஜாவா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா என்னைக்கு கர்த்தர் தூக்குனார் அப்படின்ட்டு அவனுக்கே தெரியல. அவனை ராஜாவின் பதவியிலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தூக்கிட்டார். ஒரு தீர்க்கதரிசி பதவியிலிருந்து கர்த்தர் தூக்கிட்டார். அவனுக்குள்ள இருந்த அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? எடுத்துட்டார். ஏன் எடுத்தார்? ஏன்னா அவனுக்குள்ள ஒரு தப்பான எண்ணங்கள், அவனுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்ததுனால அந்த மகிமை அவனை விட்டு என்ன செஞ்சுட்டு விலகி யார் மேல வந்து இறங்கிட்டு? தாவீது மேல வந்து இறங்கிட்டு. தாவீது மேல எப்போ இறங்கினது அவனுக்கே தெரியாது. எப்போ அவன் ராஜா ஆனான்னு சொல்லி அவனுக்கே தெரியாது. பாருங்க, எப்போ என்ன காரியம் நடக்கும் யாருக்கும் தெரியாது. பாருங்க, அதனால நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு அடியும் நீங்க எடுத்து வைக்கும் போது, கர்த்தாவே நான் இந்த அடி எடுத்து வைக்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்யும். உம்முடைய மகிமை, உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடத்தில் இருக்குமானால் அதை நீர் என்னிடத்திலிருந்து என்ன செய்யும்? எடுத்து போடுங்க கர்த்தாவே. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க நடந்தீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்வார்? செய்வார். பாருங்க, இந்த சீலோவுக்குள்ள மகிமை இருந்தது. இப்ப இந்த சீலோவிலிருந்து மகிமை விலகி இப்ப எங்க வந்துட்டு? சாலமோனின் அந்த தேவாலயத்துக்குள்ள வந்தது. இப்ப அங்க இருந்தும் மகிமை என்ன செஞ்சுட்டு இப்போ விலகி போச்சு. சாலோமன் கட்டின தேவாலயத்திலிருந்து என்ன செஞ்சுட்டு விலகி போச்சு. இப்போ அங்க 70 வருஷம் அடிமைத்தனத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போறாங்க. யாருடைய ராஜ்யம் அது? பாபிலோனுடைய ராஜ்யம். கர்த்தர் கட்டளையிட்டார், 70 வருஷம் நீங்க போக போறீங்க மகனே, இப்படியா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 70 இயர்ஸ் டாமினேஷனுக்குள்ள போயிட்டாங்க. இன்னொருத்த வந்து அவர் தீர்க்கதரிசி, அப்படிலாம் இல்லை, 2 வருஷம் தான் அங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஜனங்கள்லாம் அவனை நம்பினாங்க. ஏன்னா கொஞ்சம் தானே, 2 வருஷம் ரொம்ப சுருக்கிட்டான்ல, தண்டனையை சுருக்கினவனே அவன் மேல பாசம். கர்த்தர் ஒரே வருஷத்துல அவனை என்ன செஞ்சிட்டாரு? தூக்கிட்டார். கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து உண்மையான தீர்க்கதரிசிக்கு முன்பாக நிற்க முடியாது. அது ஜாக்கிரதை. ஒரு உண்மையான தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அது கள்ள தீர்க்கதரிசி அங்க என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. ஒரு வார்த்தை சொல்லி அவங்க தப்பித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய கரம் அவங்க மேல என்ன செய்யும்? இறங்கும். எடுங்க பாருங்க, இந்த எரேமியா சொன்ன அந்த தீர்க்கதரிசி நிமித்தம் 70 ஆண்டு அவங்க சிறையில் என்ன செய்றாங்க? பாபிலோன் சிறையில் என்ன செய்றாங்க? போறாங்க. அங்கதான் கர்த்தர் தானியேலை என்ன செய்றார்? இப்போ எழுப்புறார். இவன் ஜெபம் பண்ற, கர்த்தாவே 70 வருஷத்துக்கு பிறகு இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது முடிகிறதுக்கு, எங்களுக்கு எப்படி விடுதலை தருவீர் அப்படின்னு சொல்லி அவன் கதற ஆரம்பிச்சிட்டான். இப்பவும் நீங்க பாருங்க, கரெக்டா இஸ்ரவேல் ஜனங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடக்கூடிய 70 வருஷம் 2 வருஷத்துல என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அப்போ இப்போ அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க, மேசியா வரணுமேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? தானியேல் செஞ்சது போல இவங்களும் என்ன செய்யறாங்க? தேட ஆரம்பிங்க. சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நம்ம கடைசி தருணத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். எந்த நேரத்திலையும் தேவனுடைய மகிமை பிரஜாதி விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மகிமைக்குள்ள ஒன்னாயிரும், ஜாயிண்ட் ஆயிரணும். அதுதான் நம்மளுக்கு கிஃப்ட். அதுதான் நம்மளுக்கு ஷாய். அதுதான் நம்மளுக்கு, நம்ம அதோடு கூட லாவா ஆகும்போது, லாவான என்னது? ஐக்கியம் ஆகும்போது, அதோ கூட யுனைட் ஆகும்போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்காரு. என்ன கிஃப்ட்? அவருடைய மகிமை தான் நம்மளுக்கு கிஃப்ட், வேற ஒன்றும் இல்லை. அவருடைய மகிமை தான் நம்மளுக்கு அந்த கிஃப்ட். பாருங்க, சாலோமனுடைய தேவாலயத்தை விட்டு அந்த மகிமை என்ன செஞ்சுட்டு இப்போ விலகி போயிட்டு, விலகி போன உடனே இப்போ நெகேமியா தீர்க்கதரிசி அவன் அழுதான். பாருங்க, அவன் துக்கத்தோடு இருக்கிறான். ஐயோ, என்னுடைய எருசலேம், அங்க பரிசுத்த நகரம் அங்க எரிந்து சாம்பலா இருக்குதே, நான் இங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அழுது புலம்ப ஆரம்பிக்கிறான். என்னுடைய எருசலேம் கட்டப்படணுமே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறான். பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது அப்பந்தான் அவனுக்கு அவனோடு இப்ப கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அவனோடு இடைப்பட ஆரம்பித்தார் கர்த்தர். அவன் மேல கர்த்தர் தன்னுடைய கிருபை இறக்கி அவன் மூலமா கர்த்தர் தன்னுடைய தேவாலயத்தை என்ன செய்யறார்? இப்போ கட்ட ஆரம்பிக்கிறார். இந்த தேவாலயம் கட்டி முடிக்க எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? 46 வருடம் என்ன செஞ்சது? ஆச்சுது. பாருங்க, 46 வருடம் ஆச்சுது. 46 இயர்ஸ் அந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு ஆச்சுது. கட்டி முடித்த உடனே கர்த்தர் சொன்ன, பாருங்க, ஹாகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். பாருங்க, வேதம் சொல்லுது, முந்தின தேவாலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்குமா? பெரிதா இருக்கும். மகிமை ரெட்டிப்பா என்ன செய்யறோம்? அங்க கொண்டு வரார். முந்தின ஆலயம் எந்த ஆலயம்? சாலோமோனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் இருந்த மகிமை பார்க்கிலும் இப்போ கட்டப்பட்டிருக்கிற இந்த நெகேமியாவுடைய நாட்கள், எஸ்ரா நெகேமியாவுடைய நாட்கள்ல கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்குமா?
பெரிதாக இருக்கும். மகிமை விலகி இப்ப எங்க வந்துட்டு அதே எருசலேம்ல தான் கட்டுறாங்க. ஆனா இப்ப யார் கட்டுறா? இது நெகேமியாவும் எஸ்ரா நெகேமியா எழும்பி என்ன செய்றாங்க? கட்டுறாங்க. பாருங்க, இந்த சாலமோன் கட்டுன இந்த தேவாலயத்தை பார்க்கிலும் இந்த ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்குமா? பெரிதா இருக்கும். மகிமை எப்படிலாம் விலகி வருது பார்த்தீங்களா? சீலோல இருந்தது, அங்க இருந்து மகிமை விளங்கி யாருடைய எங்க வந்தது? சாலமோன் கட்டுன தேவாலயத்தில் வந்தது. அங்கிருந்து மகிமை விலகி இப்ப எங்க வருது? நெகேமியா எஸ்ரா நெகேமியாவுடைய நாட்களில் கட்டப்பட்ட அந்த தேவாலயத்தின் மேல வந்து இறங்குது. அப்படி வரும்போது கர்த்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று. இது யார் சொல்ற வார்த்தை? அவர் சொல்றார். அந்த மகிமை என்ன செய்யும்? பெரிதா இருக்கும். ஆனா என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான் ஆச்சு. இந்த ஆலயத்தில் என்ன ஆயிட்டு? அதே ப்ராப்ளம் தான். சீரோல இருந்து இது வரைக்கும் அவங்களுடைய அந்த ப்ராப்ளம் மாறவே இல்லை. மகிமை மாறிட்டே வருது. இவங்க செய்த தப்பி நிமித்தம், இவங்க செய்த தவறு நிமித்தம் மகிமை அங்க விலகி வந்துகிட்டே இருக்கு. பாருங்க, இந்த நெகேமியாவுடைய நாட்கள்ல 46 வருடம் ஆச்சு அந்த தேவாலயம் கட்டுறதுக்கு. ஆனா ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்யறார்? இயேசு கிறிஸ்து யோசுவா அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அப்படியே நடந்து போறார் தேவாலயத்துக்குள்ள. நடந்து போனோடனே சீஷர்லாம் வந்து சொன்னாங்க, அது கர்த்தாவே பார்வையா இந்த ஆலயத்தின் கட்டடத்தை என்ன செய்யும் பாரும் அப்படின்னு சொல்லி மகிமை காமிக்கிறாங்க. வாசிங்க, மத்தேயு 24 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் தேவாலயத்தின் கட்டடத்தை அவர்களுக்கு காமிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இந்த இடத்துல இந்த தேவாலயத்துல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருவேன்? எல்லாம் இடிபட்டு போகும்னு சொல்லிட்டார். எந்த கட்டடம்? நெகேமியா எஸ்ரா நெகேமியா கட்டின கட்டடத்தை பார்த்து அவர் சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? அந்த இடத்துல பிசினஸ் நடந்துட்டு இருந்தது. என்ன நடந்துட்டு இருந்தது? பிசினஸ் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, எந்தெந்த சபையிலலாம் பிசினஸ் நடக்க தெரியல. பிசினஸ் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. பாருங்க, இந்த தேவாலயத்தில் பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சுட்டு உடனே கர்த்தர் அப்பதான் எருசலேமுக்குள்ள வாரார். கழுதையின் மேல ஏறி அவர் வந்துட்டு 21 அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். அவர் இறங்கி இங்க வரார். வந்த உடனே முதல் வேலை என்ன செஞ்சார் தெரியுமா? ஆலயத்துக்குள்ள போகும்போது ஒரு சாட்டை ரெடி பண்ணார். என்ன ரெடி பண்ணாரு? சாட்டை ரெடி பண்ணார். பாருங்க, சாட்டை ரெடி பண்ணி ஒவ்வொருத்தரையும் அடித்தார். போதுங்க, விரட்டினார். அங்க புறா விற்கிறவனையும் ஆடு விற்கிறவனையும் அங்க மணி எக்ஸ்சேஞ்சர் எல்லாரையும் விரட்டி அடிக்கிறான். அடிச்சுட்டு கர்த்தர் சொன்னார், இந்த அதாவது என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், நீங்களும் என்னதான் மாத்திட்டீங்க? கள்ளர் கொகையா மாத்திட்டீங்க. பாருங்க, வாசிங்க மத்தேயு 21 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று ஜெப வீடா இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை எப்படி மாத்திட்டீங்க? கள்ளர் கொகையா நீங்க மாத்திட்டீங்க. ஒரு கள்ளர்களுடைய கொகை. கள்ளர்களுடைய கொகை என்ன செய்வாங்க? கள்ளர்கள் என்ன செய்வாங்க? எல்லா பொருளையும் திருடின பொருள் எல்லாம் அவங்க போய் ஒரு கொகைக்குள்ள கொண்டு போய் என்ன செய்வாங்களா? அந்த கொகை இப்ப அந்த கள்ளர்கள் இப்ப எதை கொகையா மாத்திட்டாங்க? தேவனுடைய ஆலயத்தை என்னதான் மாத்திட்டாங்க? கொகையா மாத்திட்டாங்க. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, எத்தனை சபைகள் கள்ளர் கொகையா இருக்குது. சிந்திச்சு பாருங்க, அந்த கொகைக்குள்ள இருக்கிற அனைவரும் அப்படியே நாசமாவாங்க. அந்த இடத்துல தேவனுடைய மகிமை கிடையாது. எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஏன்னா அது என்ன கொகையா? கள்ளர் கொகை. அது கள்ளர் கொகை. தேவனுடைய வீடு அல்ல. தேவனுடைய வீடுனா என்ன இருக்கும்? அங்க ஜெபம் இருக்கும். அந்த இடத்துல ரீஸ்டோரேஷன் என்ன செய்யும்? நடக்கணும். அந்த இடத்துல ரீஸ்டோரேஷன். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் வந்த உடனே அவர் ரீஸ்டோர் தான் பண்ணார். எதை ரீஸ்டோர் பண்றாரு? தேவாலயத்தை. சாட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சார். பாருங்க, எல்லாம் வாடுனா பாருங்க. லார்ட் இஸ் ரீஸ்டோரிங் தி திங்ஸ். அவர் எல்லாத்தையும் என்ன செய்ய ரீஸ்டோர் பண்ணிட்டு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார், இந்த ஆலயத்தை பார்க்குறீங்க, ஆனால் இதில் ஒரு கல் இராதபடி நான் என்ன செய்வேன்? எல்லாத்தையும் இடிச்சு போட பண்ணுவேன். பாருங்கள், கர்த்தர் அதுக்கு விரோதமாக ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறார். மகிமை இப்போ அங்கேருந்தும் விலகிட்டு இந்த 46 வருடமாக கட்டப்பட்ட இந்த ஆலயத்திலிருந்து அந்த மகிமை விலகி இப்போ அந்த மகிமை எங்கே போச்சு? இந்த மகிமை எங்கே இருக்குது? இந்த மகிமை எங்கே?
அந்த மகிமை விலகி விலகி போச்சு. சீலோல இருந்து விலகி அங்க சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு வந்தது. சாலமோன் கட்டின ஆலயத்திலிருந்து விலகி நெகேமியா கட்டின நெகேமியாவுடைய நாட்கள்ல கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் வந்தது. அங்க இருந்து இப்போ மகிமை என்ன செஞ்சுட்டு விலகி போச்சு. இப்போ அந்த மகிமை எங்க? வேர் இஸ் தட் க்ளோரி? அந்த க்ளோரி நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மகிமை இன்னைக்கு நம்மளுக்கு தேவை. அந்த மகிமையினால் நம்ம என்ன செய்யப்படணும்? நிரப்பப்படணும். பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை, இந்த ஆலயத்தை சொல்றாரு, தன்னுடைய சர்வ சொல்றாரு, இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், within 3 days நான் அதை என்ன செய்வேன்? எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவங்க நினைச்சாங்க இயேசு கிறிஸ்து எந்த ஆலயத்தை பேசுறாருன்னு, இந்த நெகேமியாவுடைய நாட்களில் கட்டப்பட்ட ஆலயத்தை பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு, இந்த ஆலயம் எந்த ஆலயம்? இந்த நெகேமியாவுடைய நாட்களில் கட்டப்பட்ட இந்த ஆலயம், இது கட்டுவதற்கு எத்தனை வருஷம் ஆச்சா? 46 வருடம் சென்றதே. இதை 3 நாளைக்குள்ள நீர் எழுப்பிடுவா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா இவன் கர்த்தர் என்னத்தை குறித்து எதை குறித்து பேசினார், எந்த ஆலயத்தை குறித்து பேசினார் இவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. பாருங்க, மகிமை அந்த நெகேமியாவுடைய நாட்கள்ல கட்டப்பட்ட அந்த ஆலயத்திலிருந்து என்ன செஞ்சுட்டு வெளியே போயிட்டு, எப்ப போச்சுன்னு சொல்லி யாருக்குமே என்ன செய்யல, தெரியல. யாருக்குமே என்ன செய்யல, தெரியல. கர்த்தர் இவங்க சொல்றாங்க 46 வருடம் செஞ்சது, நீ இதை 3 நாளைக்குள்ள எப்படி எழுப்புவேரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வாசிங்க இன்னும். அவரோ எந்த ஆலயத்தை குறித்து பேசினார்? சரீரமாகிய அவர் தான் ஆலயம். அந்த ஆலயத்தில் இப்போ மகிமை வந்து என்ன செஞ்சுட்டு, இந்த நெகேமியாவுடைய நாட்களில் கட்டப்பட்ட ஆலயத்தில் இந்த மகிமை அங்கிருந்து விலகி இப்போ எந்த இடத்துல வந்து இறங்கிட்டு, அவருடைய நாமம் இருக்கும் இடத்துல வந்து இறங்கிட்டு பார்த்துடுங்க. அந்த கர்த்தர் சொன்னார், இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் என்ன செய்வேன்? எழுப்புவேன். பாருங்க, சீலோவில் கட்டப்பட்ட ஆலயத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படல, ஆனா கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை என்ன செய்தாங்க? கட்டினாங்க. சாலமோன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டினா, ஆனா என்ன பெயர் என்ன செய்யல, சொல்லல. நெகேமியாவுடைய நாட்களில் கட்டினாங்க, ஆனா ஒரிஜினல் ஆலயம் வந்து இந்த உலகத்துல வந்து நிற்கும் போது அது ஒரு பெயரோடு வந்து நின்னுச்சு. என்ன பேரு? யெகோஷுவாங்கிற பெயரோடு வந்து நின்னுச்சு. பாருங்க, அந்த ஆலயத்துக்குள்ள இப்போ தேவனுடைய மகிமை வந்து என்ன செய்யுது? இறங்குது. அவர் யோவான் சாணனாளர் ஞானசானப்பட்டு கரையேறுவன்னு வானம் என்ன செய்யப்பட்டதான்? திறக்கப்பட்டது. தாவியானவர், மகிமையின் ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அந்த ஆலயத்துக்குள்ள என்ன செய்தார்? இறங்கினார். அந்த ஆலயத்தில் இறங்கின அந்த மகிமை வேற எங்கேயும் போல. கர்த்தர் சொன்னார், இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க, ஆனா 3 நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன்? எழும்புவேன். இந்த ஆலயத்தை விட்டு மகிமை என்ன செய்யாது? விலகவே விலகாது. அது விலகக்கூடிய மகிமை அல்ல. பாருங்க, இடிச்சு போட்டாங்க, 3 நாளைக்குள்ள இந்த ஆலயம் என்ன செய்யப்பட்டது? உயிர்த்தெழுந்தது. இந்த ஆலயம் என்ன செய்யப்பட்டது? உயிர்த்தெழுந்து. பார்த்துடுங்க, இந்த ஆலயத்துக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டுச்சு. என்ன பெயரு? யெகோஷுவா அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டப்பட்டுச்சு. அந்த ஆலயத்து மேல கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கிட்டு, அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவும் தன்னுடைய சீஷர்களோடு உலாவிட்டு இருந்தார். ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் தான் ஆலயம் மட்டும் இல்ல, நீங்களும் யார் தான்? ஆலயம் தான். பாருங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி, தேவனுடைய மகிமை உங்களிடத்தில் வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை யார் கெடுப்பா? தேவன் என்ன செய்வார்? கெடுப்பார். கர்த்தர் சொல்றார், நீங்களே அந்த ஆலயம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் நம்ம தான். இப்போ இயேசு கிறிஸ்து யோசுவா வந்து உயிர்த்தெழுந்த அந்த ஆலயமா இப்போ அங்க 120 பேர் கூட என்ன செய்றார்? அங்க உலாவி கொண்டு இருக்கிறார். அப்படி உலாவிட்டு இருக்கும் போது அவர் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த ஆலயம் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நேரம் வந்துச்சு. இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நேரம் வரும்போது எலியா எலிஷாட்ட கேட்டான், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டான். உடனே எலிஷா சொன்னான், உம்மிடத்தில் இருக்கிற அபிஷேகத்துல
எனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் எனக்கு என்ன செய்யணும் வேணும். உடனே எலியா சொன்னா, நான் போறதை நீ பார்த்தன்னா உனக்கு நிச்சயமா என்ன செய்யும் கிடைக்கும். அந்த எலியாவின் ஸ்தானத்துல யெகோஷுவா இப்ப எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நேரம் வரும்போது, அவர் உன்னதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நேரம் வரும்போது எல்லாரும் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்க 2 தூதர்கள் சொல்றாங்க, அவர் எப்படி எழுந்தருளி போறாரோ அப்படியே என்ன செய்வார், இறங்கி வருவார். அந்த மகிமை இறங்கி வரும், அந்த ஆலயம் மீண்டும் இறங்கி வரும். அந்த இறங்கி வரும்போது அந்த மகிமை யாரிடத்தில் வரும் சிந்திச்சு பாருங்க. அந்த ஆலயம் யார்கிட்ட வரணும், நம்மகிட்ட வரணும். பாருங்க, இந்த 120 பேருக்கும் அந்த ஆலயம் ஒரு கட்டளையிட்டது. என்ன கட்டளை அப்படின்னா, நீங்க எருசலேமில் காத்திருங்க, அந்த அபிஷேகத்துக்காக காத்திருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகத்துக்காக என்ன செய்யுங்க, அந்த மகிமைக்காக காத்திருங்க. பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகம் உங்க மேல வரணும் அப்படின்னா நீங்க எருசலேமில் காத்திருங்க. அவங்க காத்திருந்தாங்க. முதல் நாள் ஆச்சு, ஒன்னாகல. 2வது நாள் ஒன்னாகல. 3வது நாள் ஒன்னாகல. இந்த பேதுரு கொஞ்சம் அவன் மெசேஜ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சான். முழு நேரமும் காத்திருக்கிறாங்க. 7வது நாள் கடைசி மணி நேரத்தில் இவங்க பாருங்க, அந்த நேரம் அந்த வரம்பு கூடி வரும்போது இவங்க எல்லாம் ஒரு மனதோடு இருக்கும்போது தேவனுடைய மகிமை இப்ப யார் மேல வந்து இறங்கிட்டு, குட்டி ஆலயங்கள் மேல வந்து இறங்கிட்டு, 120 ஆலயங்கள் மேல வந்துட்டு இறங்கிட்டு, எந்த மகிமை யெகோஷுவா மேல இருந்துச்சோ அதே மகிமை இப்ப யார் மேல வந்து இறங்கிச்சு, இந்த தேவாலயத்துக்குள்ள வந்து இறங்கிட்டு. பாருங்க, ஏன் வந்து இறங்கினா, ஏன்னா அவங்க தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள். அவங்க யாரு, கர்த்தருடைய நாமத்தை தரித்த ஒரு ஆலயம் அவங்க என்ன செய்தாங்க, காணப்பட்டாங்க. ஆலயத்துக்கு யார் பேர் தான் வைக்கணும், அவர் பேர் தான் வைக்கணும். அப்பதான் அவர் சொல்லுவார், இது ஏன் ஆலயம் சொல்லுவாரு. நீங்க சென்ட் தாமஸ் ஆலயம் சொன்னீங்கன்னா தாமஸ் வந்து சொல்லுவார், இது ஏன் ஆலயம் சொல்லுவார். அவரு சென்ட் பவுல்ஸ் சர்ச் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சர்ச்சை பார்த்து கர்த்தர் கிளைம் பண்ண முடியாது. உடனே பவுல் வந்து சொல்லுவான், பேரை பார்த்தீங்களா, யார் பேர் எழுதிருக்கு, ஏன் பேர் எழுதிருக்கு, அது உங்க சர்ச் எப்படி ஆகும்னு கேட்பான். சாதாரண நம்மளே நம்ம சொந்த வீடு வாங்கிட்டு வேற யார் பேரையுமே எழுதுவோம், யார் பேர் எழுதுவோம், நம்ம பேரை தான் என்ன செய்வோம் எழுதுவோம். ஒருத்தன் செத்து போயிட்டானாலும் அவன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணிட்டு வேற ஒருத்தர் பேரை எழுதுவோம். உள்ள யார் இருக்கா, இன்னும் இருக்காங்கன்னு சொல்லி என்ன செய்வோம், மேல எழுதி வைப்போம். ஆலயத்துக்கு அப்ப நம்ம எப்படிப்பட்ட பெயர் வைக்கணும் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த கட்டடத்தை மட்டுமல்ல, நீங்களும் தேவனுடைய ஆலயம். நீங்களும் யாரு, தேவனுடைய ஆலயம். அப்போ உங்க மேல யாருடைய பெயர் இருக்குது, உங்க மேல யாருடைய பெயர் இருக்கணும், தேவனுடைய பெயர் உங்க மேல இருக்குமானா அந்த மகிமை உங்க மேலதான் வந்து இறங்கும். அது மகிமை எங்க வந்து இறங்கணும், உங்க மேல வந்து இறங்கணும். பாருங்க, முதலாவது அந்த 120 மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் வந்து என்ன செஞ்சிட்டு, மகிமை வந்து இறங்கிச்சு. கர்த்தர் பெரிய அற்புதம் செய்தார். பேதுரு நடந்து போறான், பேதுரு யோவானும் போறாங்க. தேவாலயத்தை பக்கத்துல அங்க ஒரு சப்பானி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனை பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, எங்கிட்ட வெள்ளியும் பொண்ணு இல்லப்பா, ஆனா எங்கிட்ட ஒண்ணு இருக்குது. என்ன, அவருடைய மகிமை இருக்குது, அவருடைய நாமம் இருக்குது. அதை சொல்லி யோசா பேர்ல எழுந்து நடந்து சொன்ன உடனே அவன் துள்ளி குதிச்சு என்ன செய்தான், நடந்தான். பாருங்க, இந்த வல்லமை எங்க இருந்து வந்துச்சு, அந்த மகிமை, அந்த கிரியேஷன் பவர் என்ன செய்யும் கொண்டு வரும். பார்த்துடுங்க, இன்னைக்கு அந்த வல்லமை எங்க, இன்னைக்கு அந்த காரியம் எங்க. பேதுரு நடந்து போகும்போது நிழல்பட்ட மாத்திரத்தில் அந்த வியாதியஸ்தர்கள் சுத்தமானாங்க. பிசாசு பிடித்தவர்கள் அவங்க விடுதலை பெற்றாங்க. அப்படிப்பட்ட வல்லமை இன்னைக்கு எங்க போச்சு சிந்திச்சு பாருங்க. அந்த மகிமை எங்க, 120 பேர் மேலையும் அந்த மகிமை வந்து இறங்கிச்சே. இன்னைக்கு அந்த மகிமை எங்க போச்சு சிந்திச்சு பாருங்க. 7வது சபையின் காலம் வரும்போது கர்த்தர் அவங்கள பார்த்து ஒரு ரொம்ப விசனத்தோடு ஒரு காரியத்தை சொல்றார். பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல வாசிக்கலாம். லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 15 வாசிங்க. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சபையை பார்த்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உன் கிரியை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் கிடையாது, எப்படி இருக்க, அனலும் கிடையாது, மகிமை இல்லையே. சபைக்கு முதல்ல சபையின் மேல கர்த்தருடைய மகிமை இறக்குனார். ஆனா அந்த மகிமை அவங்களை விட்டு என்ன செஞ்சுட்டு விலகி போயிட்டு, பார்த்து அவங்களை விட்டு என்ன செஞ்சுட்டு விலகி போயிட்டு. இப்போ கர்த்தர் சொல்றார், நீ அனலுமின்றி குளிருமின்றும் இருக்கிறாய். நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமா இருக்கும். வாசிங்க, இன்னும் வாசிங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் வாந்தி பண்ணி போடணும். இந்த காரியம் நம்மளுக்கு வேண்டாம். கர்த்தர் நம்மளை என்ன செய்யக்கூடாது, வாந்தி பண்ணக்கூடாது. பாருங்க, ஒரு தடவை வாந்தி பண்ணிட்டார் அப்படின்னா திரும்ப நம்ம பக்கம் திரும்பவே மாட்டா. பார்த்துருங்க, பாருங்க, நம்மளுடைய தேவன்
அவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டார். ஒரு தடவை வாந்தி பண்ணிட்டார் அப்படின்னா திரும்ப அந்த பக்கம் என்ன செய்ய மாட்டார், திரும்ப மாட்டார். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம மேல தேவனுடைய மகிமை இருக்கா? முதல் சபையின் காலத்துல 120 பேர் மேலே அந்த அபிஷேகம் வந்து இறங்கிச்சு, அந்த மகிமை வந்து இறங்கிட்டு. ஆனா இப்போ அந்த மகிமை அங்கிருந்து விலகி கர்த்தர் சொல்ற, நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கப்பா, உன்கிட்ட நீ அனலராவது குளிராக இருந்தால் நலமா இருக்கும், இல்லாட்டி நான் என் வாயிலிருந்து என்ன செய்வோன்னு வாந்தி பண்ணி போடுவேன். இன்னைக்கு அந்த 7வது சபை, இன்னைக்கு நம்ம இருக்கிறது கடைசி மணி நேரம், கடைசி சபையின் காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தை குறித்து அவர் சொல்றார், உன்கிட்ட மகிமை இல்லை, உன்கிட்ட மகிமை இல்லை. கர்த்தர் சொல்றார், எங்க இருக்கிற அப்ப மகிமை எங்க போச்சு? சபை விட்டு வெளியே போயிட்டு பாருங்க. 20ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ அந்த மகிமை இப்ப வாசல் படியிலிருந்து என்ன செய்யுது, தட்டுது. வாசல் படியில் தட்டுது அப்படின்னா அவர் எங்க இருக்கா? வீட்டுக்கு உள்ள இருக்காரா, வீட்டுக்கு வெளியே இருக்காரா? சபைக்கு வெளியே இருக்கிறார். மகிமை சபைக்குள்ள இல்ல, சபைக்கு வெளியில இருந்து அவர் வாசல் படியிலிருந்து தட்டிக்கிட்டு இருக்கிறார். இதோ வாசல் படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அந்த மகிமை என்ன செய்யுமா? அந்த மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும், அந்த ஆலயத்துக்குள்ள என்ன செய்யும்? பிரவேசிக்கும். இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் கதவையும் தட்டுறார். ஒவ்வொரு சபையும் அவர் என்ன செய்ய தட்டிட்டு இருக்கிறார். அவர் சபைக்கு உள்ள இல்லை, இப்ப சபைக்கு வெளியில நின்றுட்டு இருக்கா. பார்த்துடுங்க, அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, என்னுடைய பிள்ளைகள் என்னை ஏற்றுக்கொள்வாங்களா? அந்த மகிமை துரத்தப்பட்டுட்டு அவங்க அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறார்கள். ஆனா மீண்டும் அவங்களை அனலா மாத்துறதுக்கு கர்த்தர் வாசப்படியில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? தட்டிக்கிட்டே இருக்கிறார். பார்த்துடுங்க, அந்த மகிமை எப்படிலாம் விலகி வருது பாருங்க. பாருங்க, ஷீலோவில் இருந்து விலகி சாலோமோன் தேவாலயத்துக்குள்ள வந்தது. அங்கிருந்து விலகி நெகேமியாவுடைய நாட்கள்ல கட்டப்பட்ட அந்த ஆலயத்துக்குள்ள வந்தது. அங்கிருந்து விலகி இப்ப யாருக்குள்ள வந்தது? யெகோஷுவாவுக்குள்ள அந்த மகிமை வந்தது. அவர் தான் அந்த ஆலயமா இருந்தார். அந்த ஆலயம் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே 120 பேர் மேலையும் அந்த அபிஷேகம் வந்து என்ன செஞ்சது? இறங்கிச்சு. இப்போ சபையின் காலத்துல அந்த மகிமை அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சுட்டு விலகி போயிட்டு, மகிமை விலகி போயிட்டு. கர்த்தர் சொன்னார், நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கப்பா, நீ அனலாவது குளிராய்ந்த நலமா இருக்கும், இல்லாட்டி நான் உன்னை என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன். இன்னைக்கு வாசப்படியிலிருந்து அவர் தட்டிட்டு இருக்கிறார். பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த சத்தத்தை நீங்க கேட்பீர்களாகில் கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தாவே எனக்கு அந்த மகிமை வேணும். நான் என்னுடைய உள்ளத்தை என்ன செய்யறேன்? திறந்து தாரேன். நான் என்னுடைய உள்ளத்தை திறக்கிறேனப்பா. எனக்குள்ள இந்த குகை, இந்த வீடு, இது உம்முடைய வீடா இருக்கணும். இந்த இடத்துல கள்ளர் குகையை நான் என்ன செய்ய மாட்டேன்? மாத்த மாட்டேன். நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் அந்த பிசினஸ் என்ன செய்ய மாட்டேன்? மாத்த மாட்டேன். இந்த எனக்கு நீர் கொடுத்த இந்த காரியங்களை, அந்த மகிமையை நான் பத்திரப்படுத்துவேன். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் சொல்லி உங்களுடைய உள்ளத்தை நீங்க திறங்க. அந்த மகிமை உங்க மேல என்ன செய்யும்? வந்து இறங்கும். இறங்கின பிறகு அது விலகிறதுக்கு இறங்குறது அல்ல, இனிமே உங்களை தூக்கிட்டே என்ன செஞ்சிடும்? மேல போயிடும். அந்த மகிமை இந்த உலகத்துல உங்களை வைக்காது. அந்த மகிமையை நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு இனிமே இந்த உலகத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. கர்த்தர் அந்த மகிமை மணவாட்டி கொடுத்து, மணவாட்டி தன்னுடைய கரத்தை பிடித்து அவர் மீண்டும் உன்னதத்துக்கு என்ன செய்ய போறார்? எடுத்துக்கொண்டு போறார். அந்த மகிமையான நேரத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். சிந்திச்சு பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட கட்டத்தில் இருக்கிறோம். அந்த மகிமை அந்த கதவை தட்டி கொண்டே இருக்குது. இந்த மகிமைக்காக நம்மளுடைய உள்ளத்தை திறப்போம். ஹக்காயில சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்குமா? பெரிதாக இருக்கும். அந்த பெந்தேகோஸ்தி நாள்ல இறங்கின அந்த அபிஷேகத்தின் வல்லமையை பார்க்கிலும் இப்போ இறங்க போற மகிமை எப்படி இருக்கும்? அது பெரிதாக இருக்கும். பார்த்துடுங்க, முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? அது பெரிதாக இருக்கும். அங்க ஒரு காரியத்தை செய்தாங்கன்னா இங்க ரெட்டிப்பான காரியம் நடக்கும். அங்க ஒரு மரித்தவனை உயிரோடு எழுப்பினாங்கன்னா இங்க 2 பேரை நம்ம எழுப்புவோம். அங்க ஒரு குஷ்ணோயை சுகப்படுத்தினாங்கன்னா இங்க பல குஷ்ணோய்களை நம்ம சுகப்படுத்துவோம். அங்க பாருங்க, அந்த இடத்துல மர்வமாக்கும் வல்லமை ஒரு ஆள் மேல கிரியை செய்தது அப்படின்னா இங்க நம்ம அனைவர் மேலையும் என்ன செய்யும்? கிரியை செய்யும். பாருங்க, இப்படிப்பட்ட தேவனுடைய மகிமை இன்னைக்கு கதவை தட்டி கொண்டு இருக்குது. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க அந்த மகிமை ஏற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா இப்போ நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தரிடத்து கேட்போம், கர்த்தாவே அந்த சீலோல இருந்த அந்த காரியம் எனக்குள்ள இருக்கக்கூடாதப்பா. சீலோல நடந்த அந்த தவறுகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த சீலோல இருந்து உம்முடைய மகிமை விலகி சாலமோன் ஆலயத்துக்குள்ள வந்ததே கர்த்தாவே, அதுல இருந்து விலகி நெகேமியாவுடைய நாட்கள்ல கட்டப்பட்ட தேவாலயத்தில் வந்ததே, அங்கிருந்து இறங்கி எப்படி உமக்குள்ள வந்து இறங்கிச்சோ அதே போல இந்த நாட்கள்ல எனக்குள்ள உம்முடைய மகிமையை தாரும். எனக்குள்ள உம்முடைய மகிமை தாரும். உம்முடைய மகிமை எனக்குள்ள வரட்டும் அப்பா. ஷீலோ அப்படின்னு சொன்னாலே நீங்க அந்த கிஃப்டோட நீங்க என்ன செய்ய போறீங்க? இணைய போறீங்க. என்ன கிஃப்ட்? அந்த மகிமை தான் அந்த கிஃப்ட். அந்த கிஃப்டோட நீங்க இணையதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு
ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்த அந்த சின்ன ஊழியத்தை நான் சிறப்பா என்ன செய்வேன், நான் செய்வேன் கர்த்தாவே, அதை சிறப்பா நான் என்ன செய்வேன் கர்த்தாவேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். யாரும் கண்ணு திறக்க வேண்டாம். இந்த நேரத்தில் நம்மளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, நம்மளை கர்த்தாவே நீர் என்னை எந்த நோக்கத்தோடு அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நீர் வெளிப்படுத்தி தாரும். இன்னைக்கு நான் உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனப்பா. உம்முடைய நாமமாக நான் மாற வேண்டும் அப்பா. எனக்குள் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்க வேண்டுமே ராஜா. உம்முடைய மகிமை எனக்குள் இறங்கட்டும், உம்முடைய மகிமை எனக்குள் இறங்கட்டும் என்று சொல்லி நம்மளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வல்லமையின் ஆவியானவரே துதிக்கிறோம் அப்பா. ஓ க்ளோரி 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 மாஸ்டர், தன்யவாத் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. ஓ தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் சபைக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சபையின் மீது உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் ராஜா. அன்றைக்கு சாலமோன் தேவனை உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பா. அவன் தேவனை உருக்கத்தோடு விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவனை அந்த இடம் முழுவதையும் உம்முடைய மகிமையினால் நீங்க நிரப்புனீங்க ராஜா. அதே போல இந்த நேரத்தில் அடியேன் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும் ராஜா. சிறியோர் பெரியோர், வாலிபர்கள், வயோதிபர்கள், ஸ்திரீகள், புருஷர்கள், தேவனை ஒவ்வொருத்தர் மீதும் உம்முடைய மகிமை வந்து இறங்கட்டும் ராஜா. உம்முடைய மகிமை தேவனை அக்கினி ஸ்தம்பமானது ஒவ்வொருத்தர் மீது வந்து இறங்கட்டும் ராஜா. நீங்க அப்படியாக ஆசீர்வதித்து தாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளத்தை திறந்திருக்கிறார்களப்பா. நீர் அவர்களோடு கூட தேவனை போஜனம் பண்ணும்படியாக தன்னுடைய உள்ளத்தை திறந்திருக்கிறார்களப்பா. நீங்க அதிசயமாக வழி நடத்துங்க, நீங்க அதிசயமாக வழி நடத்துங்க, நீங்க அதிசயமாக வழி நடத்துங்க. கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் கட்டிலிருந்து விடுதலை பெறட்டும் அப்பா. யெகோஷுவாவின் நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் ராஜா. இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் ராஜா. உம்முடைய மகிமை எங்க மத்தியில் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் நன்றி. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுதே யெகோஷுவாவின் நாமத்தினாலே எல்லா வியாதியை நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தாவே நீர் கிரியை செய்யும், நீர் அற்புத விதமாக செய்யும் ராஜா. நீங்க அதிசயத்தை செய்வீங்க, நீங்க அதிசயத்தை செய்யுங்க ராஜா. தேவனுடைய பிள்ளைகள், ஓ எனக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியலையே, நான் என்ன செய்வது, நான் என்ன செய்யணும் கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறேன் கலங்கி போயிருக்கிற பிள்ளைகளும் கூட கர்த்தாவே இந்த இடத்தில் எங்க மத்தியில் அமர்ந்து இருக்கலாம் அப்பா. அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அவருடைய உள்ளத்தை நீ தொடுவீராக. நீர் அவர்களோடு பேசியிருக்கிறீர் கர்த்தாவே. அவர்களுக்கு நீர் கொடுத்த ஊழியத்தை குறித்து நீ பேசியிருக்கிறீர். ஆனால் கர்த்தாவே அவர்களது உணரத்தக்க நீர் உதவி செய்யும். அவரை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட நீ உதவி செய்யும். தேவனை தன்னுடைய உள்ளத்தை திறந்து தேவனை தனக்குள்ளே ஒரு ரீஸ்டோரேஷன் நடக்கட்டும் ராஜா. தேவனே அவங்களுக்குள்ள ஒரு ரீஸ்டோரேஷன் நடக்கட்டும். தேவனை குடும்பத்தின் வாசல் திறக்கப்பட்டு அவருடைய குடும்பத்துக்குள் ஒரு ரீஸ்டோரேஷன் நடக்கட்டும் ராஜா. ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ள ஒரு ரீஸ்டோரேஷன் நடக்கட்டும். ஒவ்வொரு பிசினஸ் செய்யற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரீஸ்டோரேஷன் நடக்கட்டும். ஒவ்வொருத்தர் வேலை செய்யற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ரீஸ்டோரேஷன் நடக்கட்டும். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள் அவருடைய படிப்பிலே ரீஸ்டோரேஷன் நடக்கட்டும். எல்லா காரியத்திலும் ரீஸ்டோரேஷன் நடக்கட்டும். கர்த்தாவே திருமண வாழ்க்கையில் ஒரு ரீஸ்டோரேஷன் நடக்கட்டும். ஓ தேவனே துதிக்கிறோமப்பா. இந்த நாட்களில் பிசாசு கர்த்தாவே திருமண வாழ்க்கையை ஒரு கர்த்தாவே கசப்பான வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறானப்பா. அந்த அந்தகார சக்தியின் வல்லமையை யெகோஷுவாவின் நாமத்தில் கட்டிந்தப்புறப்படுத்துகிறேன். எல்லா குடும்பத்தை விட்டு நீங்குவதாக. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை நிரப்புவீராக ராஜா. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை நீ நிரப்புவீராக. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை கர்த்தாவே, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமையினால் நிரப்புங்க ராஜா. உம்முடைய மகிமையினால் நிரப்புங்க. உம்முடைய பிள்ளைகள் நீர் ஆசீர்வதித்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தை தருகிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியாவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.